வெல்கம் டு தமிழ் ஷார்ட் moral ஸ்டோரிஸ். அது ஒரு அழகான கிராமம். இந்த கிராமம் எப்பவும் பச்சை பசேல்னு பசுமைக்கு பேர் போன கிராமம். ஒரு ரம்யமான காலை பொழுதுல ராமு அப்படின்னு பேர் கொண்ட ஒரு விவசாயி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு கடின உழைப்பாளி, ஆனா ரொம்ப ஏழை எளிமையானவரும் கூட. கடந்த சில மாதங்களா அந்த கிராமத்துல மழையும் இல்லை, அதனால விவசாயமும் இல்லை. இதனால ராமுவோட மனைவி மீனா சின்ன சின்ன வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமுவுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. பையன் பேரு ரவி, பொண்ணு பேரு லட்சுமி. எப்பயும் ரவியும் லட்சுமியும் பக்கத்து வீட்டுல என்ன சமைக்கிறாங்க, எங்கிருந்து என்ன வாசனை வருது அப்படின்றத பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க வீட்டுல எப்பவுமே கஞ்சியும் சுடு தண்ணியும் தான். சரியான விவசாயம் இல்லாததுனால ராமுவால தன்னோட குழந்தைங்களுக்குள்ள சரியா பசியாற முடியல. ராமு தினமும் அதிகாலையில எழுந்து அவரோட வயலுக்கு போயிடுவாரு. அந்த ஊர்ல மழை இல்லாததுனால வயலெல்லாம் உலர்ந்து போய் பசுமையே காஞ்சி போச்சு. வியர்வை சிந்தியும் சோறு இல்லாத நிலைமை தான் அந்த ராமுவுக்கு. முருகா, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு தன்னோட கடவுள்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாரு. வீட்டுல மனைவி மீனா பசங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க. பசங்களா, வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கும் கஞ்சி தானாமா? நீங்க சாப்பாடே வேணாமா? பசங்களோட அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போறாங்க மீனா. ஒரு நாள் வழக்கம் போல ராமு வயலுக்கு போயிட்டு வந்து களைப்புல தூங்கிட்டு இருக்காரு. இப்போ மனைவி மீனா அவரை வந்து எழுப்புறாங்க. அப்போ மீனா, ஏங்க இன்னைக்கு பசங்க சாப்பிடாமையே தூங்கிட்டாங்க அப்படின்னு என்ன நடந்ததுன்னு எல்லா கதையையும் ராமு கிட்ட சொல்றாங்க. என்ன மீனா சொல்ற? பசங்க சாப்பிடாம தூங்கிட்டாங்களா? இனி என்ன பண்ண சொல்ற? எனக்கு மட்டும் என்ன ஆசையா? ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலைமை தெரியலையே? முருகா, நீதான் இந்த நிலையிலேன்னு எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு பேசிட்டு தூங்க போயிடுறாங்க. அப்ப திடீர்னு ராமுவோட கனவுல புகை மூட்டமும் மேக மூட்டத்தோட ஒரு குரல் கேக்குது. ராமு, நீ எப்போதும் தர்மத்திலிருந்து விலகவில்லை. என் மீதுள்ள இறை நம்பிக்கையும் குறையவில்லை. ஆகவே உனக்கு அருள் புரிகிறேன். நாளை காலையில் என் மலையை ஏறி வா, அங்கே உனக்காக நான் காத்திருக்கிறேன். அப்படின்னு கொஞ்ச நேரத்திலே அந்த குரல் காணாம போயிடுச்சு. ராமு கனவு கலைஞ்சு எந்திரிக்கிறாரு. அவருக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. உடனே தன்னோட மனைவியான மீனாவை கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. உடனே மீனாவும் ராமுவும் இந்த ஏழைக்கும் அருள் புரிந்தாயே, நன்றி முருகா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றாங்க. அப்படின்னு அதிகாலையிலேயே மலை ஏறத்துக்கு தயாராகிறாங்க. முருகனோட கோயிலுக்கு போய் கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு, முருகா, நாங்க மலை ஏற போறோம். இந்த வழியில எந்த தங்கு தடை இல்லாம உன்னை பாக்குறதுக்கு நீதான் முருகா எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வழிகள்ல என்ன முள்ளு குத்துனாலும் கல்லு குத்துனாலும் எதையும் கண்டு கொள்ளாம அவங்க பாட்டுக்கு மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. வழியில வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்படி ஒரு வழியா மலை ஏறி பல தடைகளை கடந்து அவங்க கடவுளை தரிசிக்க வந்துட்டாங்க. அப்படி ராமனோட குடும்பம் மொத்தம் தன்னோட பிரார்த்தனைய கடவுள்கிட்ட மனமுருகி செலுத்தினாங்க. அப்போ அங்க உள்ள பூசாரி, ராமு, உனக்கு கண்டிப்பா முருகரோட அருள் கிடைக்கும். அவரு உனக்கு கண்டிப்பா அருள் புரிவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஐயா, நீங்க சொன்னபடி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் ஐயா. நான் போயிட்டு வரேன். அப்படி அந்த நாள் அவங்களுக்கு கோயிலே போயிடுச்சு. மறுநாள் காலையில வழக்கம் போல ராமு அவரோட வயலுக்கு போனாரு. ஆனா வயல் உள்ள காலெடுத்து வைக்கும் போதே அங்க ஃபுல்லா தண்ணியா இருந்தது. ராமுவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆச்சரியத்துல மூழ்கி போனாரு. என்னங்க இது, என்னது இது? நம்ம வயல் தானா இல்ல வேற வயலுக்கு ஏதாவது மாறி வந்துட்டோமா? அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இது கண்டிப்பா முருகனோட அருளாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முருகனுக்கு நன்றி சொன்னாங்க. அன்னையிலிருந்து பாலைவனமா இருந்தவங்க வயல் சோலைவனமா மாறி போச்சு. அதுல பயிர்கள் நெற்மணிகள்னு போட்டு
நல்ல விவசாயம் பண்ணி நல்ல செழிப்போட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காய்கறி தோட்டமும் வச்சாங்க. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையும் தனக்குன்னு வச்சுக்காம ஊர் மக்களுக்கு கம்மியான விலையில காய்கறிகளை வித்து சந்தோஷப்பட்டாங்க. அப்படி ராமுவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறுச்சு. அது மட்டும் இல்லாம கிராமத்துல எல்லாரும் முருகன் அருள் பெற்ற குடும்பம் அப்படின்னு சொல்லி ராமுவை எல்லாரும் வாழ்த்து. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளோட வாழ்க்கையில ஏழ்மையிலும் நேர்வை தவறாம இறை நம்பிக்கையும் இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். அப்புறம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.